வணக்கம். நான் செந்தூரன். இன்றைய LSL பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியிலே இந்த வார இறுதியிலே வெளிவந்த முக்கியமான பத்திரிகை செய்திகள் சிலவற்றை பார்வையிடுவோம். முதலாவதாக தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்த செய்தி ஒன்று. நாடு முழுவதும் நேற்று திடீரென்று மின்தடை, குரங்கே காரணம் என்கிறார் அமைச்சர். பாணந்துறை உபமின் கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நாடு முழுவதும் நேற்று முற்பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை திடீர் மின் விநியோக தடை ஏற்பட்டது என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இதற்கான காரணமாக அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். மின்சாரத்துறை அமைச்சர் இது பாணந்துறை அந்த கிரிட்ல ஏற்பட்ட குரங்கினால் ஏற்பட்ட ஒரு விபத்து என்றும் அதற்கான வீடியோவும் வெளிவந்து இருந்தது. குரங்கு அதில் தற்செயலாக அம்பிட்டு மின்சார தாக்கத்துக்கு உட்பட்டு மின் துண்டிக்கப்படுற வீடியோ ஒன்று நேற்று பார்வையிடக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் சில மின்சார சபையை சேர்ந்த வேறு அதிகாரிகள் இது அல்ல காரணம், வேறு அரசியல் காரணங்கள் இருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக வேறு ஒரு செய்தி ஒன்று வேறு ஒரு பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. மின் தடைக்கான காரணத்தை கண்டறிய விசேட விசாரணை, இலங்கை மின்சார சபை தெரிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. நாடளாவிய ரீதியில் நேற்று ஏற்பட்ட மின்சார விநியோக தடைக்கான காரணத்தை கண்டறிவதற்கு விசேட விசாரணை நடத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளதான்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது. இதற்கு சில நாட்களுக்கு முன்னராகவே பத்திரிகை ஒன்றிலே செய்தி ஒன்று வெளிவந்திருந்தது. எதிர்க்கட்சி அமைச்சர் எதிர்க்கட்சி பாராளுமன்ற ஒருவர் தெரிவித்திருந்தார். இந்த மின்சார சபையில் இருக்கிற சில பொறியியலாளர்களின் கூட்டணி ஒன்றுக்குமே ஒரு நல்ல விடயத்துக்குமே விடாது முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு மாஃபியா மாதிரி செயற்படுறார்கள் சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருந்தது. சில வேளையில் அதற்கும் இந்த மின்தடைக்கும் காரணங்கள் தொடர்பு எதுவும் இருக்கலாமோ என்பது தெரியாமல் இருக்கின்றது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையிலே வெளிவந்த ஒரு செய்தி ஒன்று பிரதான தலைப்புச் செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. லோக்கல் கவுன்சில் போல்ஸ் ஃபர்தர் டிலேட், லைக்லி டேட் ஆஃப்டர் நேஷனல் நியூ இயர் அண்ட் ஆஃப்டர் பார்லிமெண்ட் பாசஸ் நியூ பில் என்று சொல்லி இப்போ ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இன்னும் பிற்போடப்படலாம் என்று சொல்லியும் அது தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பிற்பாடு என்றும் அது பாராளுமன்றம் இதற்குரிய புதிய சட்ட வரைவை பாஸ் பண்ணின பிறகும் என்று சொல்லி நம்ம இன்னும் கூட இழுவறதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. He said this was because of the local authorities election. Special provisions bill was expected to be passed by parliament only after the month-long budget debate which begins on February 18. பட்ஜெட் விவாதத்துக்கு பின்னர் தான் இந்த சட்ட வரைவு பாஸ் பண்ணப்படும் என்றும் அதற்கு பிறகுதான் தேர்தல் அறிவிக்கப்படும் என்ற செய்தியை எலெக்ஷன் கமிஷனர் ஜெனரல் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க நேற்று தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மேலும் தமிழ் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கின்றது. சட்டமா அதிபரின் தீர்மானங்களை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தாதீர், ஜனாதிபதிக்கு சட்டத்திறனிகள் சங்கம் கடிதம், சுயாதீனத்துவத்தை உறுதிப்படுத்துமாறும் கோரிக்கை என்று சொல்லி இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கேன்னு சொன்னால், ஜனாதிபதி இந்த சட்டமா அதிபரை கூப்பிட்டு எச்சரித்ததாகவும் அந்த லசந்த விக்ரமதுங்க அவருடைய கொலை சம்பந்தமான சாட்சிகளை விடுவித்த சம்பவம் தொடர்பாக நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் பகுதியளவு நீதித்துறைசார் அதிகாரிகள் சட்டத்தின் பிரகாரம் தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதுடன் அவை சில சந்தர்ப்பங்களில் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுநிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் அமையாது. எனவே குற்றவியல் விவகாரங்களில் சட்டமா அதிபரினால் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் அமைச்சர்கள் உள்ளடங்காக சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இது தொடர்பாக மேலும் பல செய்திகள் ஒவ்வொரு பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்றன. அடுத்ததாக தமிழ் பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக அரச மாளிகையிலிருந்து வெளியேற மஹிந்தவுக்கு இறுதி எச்சரிக்கை விடுப்பு. அப்போ அரச மாளிகையிலிருந்து ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டது. அரச மாளிகையிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியேற வேண்டும் என்பதையே நாட்டு மக்கள் விரும்புகின்றனர் எனவும் சட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முன்னர் அவர் வெளியேறினால் நல்லது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் என்று சொல்லி நேற்றைய பத்திரிகைகளிலே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச போகிற இல்லைன்னு சொல்லி தான் நடம் பிடிச்சிட்டு நிற்கிறார் ஊரடங்கு. அடுத்ததாக ஒரு தமிழ் பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. மாற்றுக்காணி என்ற பேச்சே இல்லை, நிலம் மீட்க போயான்று போராட்டம், தையிட்டு விகாரை காணி உரிமையாளர்கள் அறிவிப்புன்னு சொல்லி தெரியும். இப்போ அண்மை காலமாக மிகவும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது இந்த தையிட்டி காணி விவகாரம். அப்போ இதில் இந்த ஏற்கனவே சில பொய்யான தகவல் வந்தது. அந்த காணி உரிமையாளர்கள் மாற்று காணிகளை தந்தால் அதுக்கு ஓம் என்று சொல்கிறன்ற மாதிரின்னு சொல்லி அதுக்கு மாற்று காணிகளுக்கு தாங்கள் என்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லி காணி உரிமையாளர்கள் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை யாழ் ஊடக மையத்தில் தெரிவித்திருந்தார்கள். இதையொட்டி பௌர்ணமி நாளன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறதாகவும் இதில் இந்த சந்திப்பில் காணி உரிமையாளர்களான ஜெயக்குமார், பாஸ்கரன், சுகுமாரி, சாருஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது.
இன்னொரு செய்தி ஒன்று தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது. ஆளணியை நியமிக்க அமைச்சரவை அனுமதி, யாழ்ப்பாணத்தில் விரைவில் பாஸ்போர்ட் அலுவலகம், பாதுகாப்பு அமைச்சர் தகவல் என்று சொல்லி தகவல் வந்திருக்கு. அண்மையில் ஜனாதிபதி விஜயத்தின் போது பாஸ்போர்ட் அலுவலகம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் திறக்கப்படும் என்று சொன்னது. அதுக்குரிய நடவடிக்கைகள் வெகு விரைவாக நடைபெற்று கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அப்போ பெரும்பாலும் இந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வடக்கு பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வந்து இலகுவாக பாஸ்போர்ட் கிடைக்கிறது வந்து இலகுவாக இருக்கும். அல்லது அவர்கள் கொழும்புக்கு போய் அல்லது வவுனியாவுக்கு போய் தங்குமிடங்கள் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. குருநாள் நடைபெற்ற விழாவில் நேற்று அவர் இந்த செய்தியை தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள புதிய குடியரவு குடியரவு அலுவலகம் 24 மணி நேரம் திறந்திருக்கும் என்றும் கூறியுள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி போய்கொண்டிருக்குது. மற்றது யாழ் மாவட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள புதிய குடிவரவு குடியரவு அலுவலகத்துக்கு ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் என்று சொல்லியும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு தமிழ் பத்திரிகையில். இந்த லசந்த அவருடைய செய்தி தொடர்பானது. சட்டமா அதிபருக்கு ஜனாதிபதி மிரட்டல், உடன் பதவி விலகுமாறு வலியுறுத்து கொழும்பு ஊடகம் பரபரப்பு தகவல் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. அப்போ இது வந்து எவ்வளோ தூரம் இது இன்னும் எதிர்காலத்தில் வந்து இலங்கை அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதோ தெரியல. இந்த சட்டமா அதிபரை பதவி விலக சொல்லி ஜனாதிபதி வந்து மிரட்டினதாக வந்து ஒரு செய்தி ஒன்று தமிழ் பத்திரிகையில் வெளிவந்திருக்கு. கொழும்பு பத்திரிகையில் வெளிவந்த செய்தியை மேற்கோள் காட்டி, ஐதவரம் லசந்தவின் சாரதியை கடத்தினர் என குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை விடுதலை கூறுகிறார் சட்டமாதிபர். சட்டமாதிபர் சொல்லியிருக்கிறார், அந்த விடுவிக்கப்பட்ட 3 சாட்சிகளும் வந்து லசந்தவின் சாரதியை கடத்தினவர்கள் தொடர்பான வழக்கு தான் ஒழிய லசந்தவனுடைய கொலை வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி அந்த செய்தியை வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக சனிக்கிழமை கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் வந்து அந்த அந்த தகவல் வந்து பிரசுரிக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக தமிழ் பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது. கெஹலியவுக்கு வழங்கிய நட்டகட்டில் ஒரு கிராமத்தை உருவாக்க முடியும், கிளிநொச்சியில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்புன்னு சொல்லி நினைக்கிறேன். நேற்றைய தினம் வந்து விமல் ரத்நாயக்க அவர்கள் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்திருந்தார். அங்கு அவர் பேசும்போது தான் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். கிளிநொச்சிக்கு நேற்று பயணம் மேற்கொண்டு இந்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அங்குள்ள தொடருந்து நிலையத்தில் கள ஆய்வில் ஈடுபட்டார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் இந்த தொடருந்து நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் பயணிகளுடனும் கலந்துரையாடினார். அங்கு செய்தியாளரிடம் பேசிய அவர் தெரிவித்ததாவது, போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த இவர் எடுத்த நட்டகிட்ட வச்சு பெரிய நிதி வழங்கியிருக்கலாம் என்ற தகவலை வந்து அது சொல்லியிருக்குன்னு சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்த ஒரு செய்தி உண்டு. பாதுகாப்பு விடயத்தில் இலங்கைக்கு இந்தியா அசைக்க முடியாத ஆதரவு, பாதுகாப்பு செயலரிடம் தூதுவர் தெரிவிப்புன்னு சொல்லி செய்தி ஒன்று போய்கின்றிருக்குது. பாதுகாப்பு விடயங்களில் குறிப்பாக பயங்கரவாத எதிர்ப்பு, கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மீட்பு ஆகியவற்றில் இந்தியா இலங்கைக்கு அளிக்கும் அசைக்க முடியாத ஆதரவு தொடரும் என இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்தார் என்று சொல்லி சந்தோஷ் ஜா அவர்கள் கோட்டை ஸ்ரீ ஜெயவர்தன உள்ள பாதுகாப்பு அமைச்சுக்கு சென்று பாதுகாப்பு செயலர் சம்பத் துயகொந்தாவையை சந்தித்தார் என்று சொல்லி அந்த புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்குது. இதவிரம் தமிழ் பத்திரிகையில் வந்திருந்த இன்னொரு செய்தி ஒன்று. மாநசபை தேர்தல் பற்றி அரசியல் கட்சிகளுடன் பேச்சு, தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. அப்போ இன்னுமே இந்த மாநசபை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ மாநசபைகள் தேர்தலை எப்படி வைக்கிறது, விசேட ஏற்பாடு உண்டு, அதுக்கு சட்டமூலத்தில் திருத்தம் கொண்டுறணும் என்று சொல்லி இருக்குது. மாநசபை தேர்தலை வந்து நடத்த முடியாமல் சட்டத்தில் வந்து மாற்றத்தை நீதிமன்றத்தின் உதவியை நாடினவர்கள் இந்த ஜேவிபிஐ அவர்கள். அப்போ இப்போது அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே திருப்பி மாநசபை தேர்தல் நடத்துகிறன்றது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்கும். அப்போ இதில் வந்து உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு தேதியை நிர்ணயிக்க முடியும். இவ்வாறு தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்று சொல்லி அங்கே செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. இந்த மலையக தமிழர்கள் தொடர்பான செய்தி ஒன்று. எம்மை மலையக தமிழர்கள் என்றே ஆவணங்களில் அடையாளப்படுத்துக மலையக சிவில் அமைப்புகள் வலியுறுத்து. இப்போ அண்மை காலமாக இந்த மலையக தமிழர்கள் தொடர்பான சில விஷயங்கள் வந்திருக்கு. தேர்தல் காலத்தில் கூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக வந்து மலையக தமிழர்களுடைய நலன்கள் வந்து வெகுவாக வந்து முன்னேற்றப்படும், அது வந்து திருப்தி செய்யப்படும் என்று சொல்லி பல விடயங்களில் வந்து வாக்குறுதி அளித்திருந்தார். அப்போ அந்த ஒரு வகையில் இன்றைக்கு வந்து கண்டியில் வந்து நேற்று நடந்த கூட்டத்தில் வந்து மலையக குடியுரிமை சமூகங்கள் சிவில் சொசைட்டிஸ் வந்து வலியுறுத்தியுள்ளனவாம். மலையக மக்களுக்கு வந்து
அவர்களுடைய ஆவணங்களில் வந்து அவர்களோட வந்து என்ன இனம் என்று கேட்டால் அவர்கள் வந்து மலையக தமிழர்கள் என்று சொல்லி குறிப்பிடுறதுக்கான வழியை ஏற்படுத்தி தர சொல்லி கேட்டிருக்கிறோம். அது தொடர்பாக இன்னொரு செய்தி மொழி வந்திருக்கு இன்னொரு பத்திரிகையில். மலையக தமிழர்கள் 5 ஆண்டுகளுக்குள் இலங்கை பிரஜைகளாக மாறுவர், அரசாங்கம் சபையில் உறுதியா. இது நேற்று நடந்த முந்தினால் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மலையக தமிழர்கள் 5 ஆண்டு காலத்துக்குள் இலங்கையின் முழுமையான பிரஜைகளாக மாறுவர் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக தோட்ட உட்கமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டார் சொல்லி இது நல்ல விடயங்கள் அதில் செய்திகளாக தொடர்ந்து செல்கின்றன. அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது தமிழ் பத்திரிகையில் வந்து, நாட்டை விட்டு வெளியேறும் முடிவில் 7000 மருத்துவர்கள். இலங்கையில் சுமார் 7000 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் என்றும், சுமார் 2000 வைத்தியர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் எனவும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்தார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்கிறது. மேலும் 5000 வைத்தியர்கள் தாங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. எவ்வளவு தூரம் இது உண்மையான செய்தி என்று தெரியல, ஆனால் வைத்தியர்கள் வெளியேறும் தூரமாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக தமிழ் பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி ஒன்று, இந்த லசந்தாவின் மரணம் தொடர்பாக. லசந்தாவின் குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும், மகள் அனுப்பிய கடிதத்தை பார்த்து வேதனை அடைந்தேன் என்று நாடாளுமன்றில் நேற்று பிரதமர் ஹரணி தெரிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மகளான அஹிம்சா விக்ரமதுங்க அனுப்பி வைத்த கடிதம் எனக்கு கிடைத்தது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை பார்த்து வேதனை அடைந்தேன், அதிகளவில் கரிசனை கொண்டுள்ளேன், பதில் கடிதம் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன். படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமதுங்கவுக்கும் அவரது குடும்பத்தாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் என்றும் உறுதியாகவே இருக்கின்றோம் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய வந்து தெரிவித்தார் என்று சொல்லி அந்த தமிழ் பத்திரிகை தலைப்புச் செய்தி வந்து தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்த இன்னொரு செய்தி ஒன்று, கொழும்பு துறைமுக பகுதியில் உள்ள மனித புதைகுழிகளில் இருந்து 16 பேரின் எலும்புக்கூடுகள் மீட்பு. கொழும்பு துறைமுக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் தற்போது வரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் சுமார் 16 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதில் 2 குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருந்துள்ளதாகவும் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளார் என்று சொல்லியும் அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த புதைகுழி வழக்கமான புதைகுழி அல்ல என்றும் உடல்கள் புதைக்கப்பட்ட விதம் அவை கொலை செய்யப்பட்டிருப்பதை குறிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அப்போது இலங்கையில் மனித புதைகுழிகள் பல்வேறு இடங்களிலே கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அடுத்ததாக இன்னொரு செய்தி ஒன்று தமிழ் பத்திரிகையிலே, அவயவங்களை இழந்துள்ள வன்னி மக்களுக்கு மறுவாழ்வு, கனேடிய அரசு கனேடிய வர்த்தக சம்மேளனம் அரிசேரணி என்று சொல்லி ஒரு யாழ் ஊடக அமையத்தில் வெளிவந்த ஒரு செய்தியை மேற்கோள் காட்டி தமிழ் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. யாழ் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தின் கீழ் முப்பரிமாண தொழில்நுட்பத்தில் நினைக்கிறேன் அந்த 3D டெக்னாலஜி நினைக்கிறேன். அதில் வந்து அவயவங்கள் இழந்த மக்களின் மறுவாழ்வை முன்னிறுத்தி விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக வந்து சொல்லியிருக்கிறேன். அதில் வந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ஓய்வுநிலை பேராசிரியர் காசி விஸ்வநாதன் செல்வகுமார் மற்றும் கனடா இலங்கைக்கான வர்த்தக சபை இணைப்பாளர் குலா செல்லத்துறை ஆகியோர் இதில் கலந்து கொண்டான்னு சொல்லி இந்த செய்தி போய்கொண்டிருக்கு. யாழ் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தின் செயற்கை உறுப்புகளுக்கான மையம் மற்றும் இந்தியாவின் தீப்பொறி ஊடகம் இணைந்து மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வை வலுப்படுத்தும் இந்த திட்டமாக இது முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அது செய்தி போய்கொண்டிருக்கு. நல்ல ஒரு விஷயம் வந்து இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அவயவங்களை வந்து மீள இயங்கு நிலையை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக இருக்குமென்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இவ்வளோ தான் அண்மையில் வெளிவந்த வேற பத்திரிகை செய்திகள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.